எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நிறைய பேர் பயிற்சிகள் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், மற்றவங்களும் பண்ணுறாங்க. ஒளியை பார்க்குறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பயிற்சி பண்ணும்போது ஒளியை பார்க்குறது எப்படி, ஒளி சத்தத்தை கேட்குறது எப்படி, எப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் ஒளியை பார்க்குறோன்னா கண்ணால் தான் ஒளியை பார்க்க முடியும், காதால் தான் சத்தத்தை கேட்க முடியும். ஒளியை பார்க்கணுன்னா கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம். முதல்ல கண்ணில் உணர்வு வர வைக்கணும். அடுத்தது புருவ மத்தியிலேருந்து நம்மளுக்கு ஒரு உணர்வு தோன்றி அது மூலமாக ஒரு ஒளி தெரியும். இப்படி 2 ஒளிக்காட்சி இருக்குது. கண்ணு மூலமாக தெரிகிற ஒளிக்காட்சி, புருவ மத்தியில் உணர்வு உண்டாகி அந்த இடம் சூடாகி அங்கேருந்து கிடைக்கிற ஒளிக்காட்சி. காதில் சத்தம் கேட்கணுன்னா 2 சுண்டு விரலையும் காதுக்குள்ளே வச்சுக்குங்க. 2 சுண்டு விரலையும் இப்படி வச்சு காதுக்குள்ளே இப்படி வச்சுக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அந்த காதுக்குள்ளே சப்தம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த சப்தம் சாதாரணமாக எல்லாருக்கும் கேட்கக்கூடிய சப்தம். அந்த சத்தத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சவுண்டு மாறி மாறி கேட்கும். கண்ணில் உணர்வு வரைக்கணுன்னா மூக்கு நுனியில் தட்டணும். 2 கண்ணில் உணர்வு வைக்கணுன்னா மூக்கு நுனியில் தட்டணும். கண்ணில் ஒளியை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க இதை பண்ணக்கூடாது, கண்ணில் லென்ஸு வச்சுருக்கவங்களும் பண்ணக்கூடாது. கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க நான் சொல்கிறத பண்ணக்கூடாது, கண்ணில் லென்ஸு வச்சுருக்கவங்களும் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ஆபத்து. நார்மலாக கண் நல்லா இருக்கவங்க மட்டும்தான் இதை செய்யணும். கண்ணில் நல்லா இருக்கவங்க மட்டும்தான் செய்யணும். இந்த கருவிக்கு நேராக பொதுவாக இந்த வாசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம கருவியில் கண்மணிக்கு நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். கருவியில் கண்மணியில் புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியை லேசாக அழுத்தம் கொடுக்கணும். ஆனால் இதை கண்ணை திறந்து பண்ணக்கூடாது. அழுத்துறத கண்ணை திறந்து வச்சுக்கின்னு அது மேலே கையை வைக்கக்கூடாது. கண் டேமேஜ் ஆகிடும். கண்ணை மூடி தான் பண்ணணும். கண்ணை திறந்து வச்சு அழுத்தக்கூடாது. கண்ணை மூடி தான் நடுவில் கண்மணி நடுவில் நடு விரலை வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கண்மணி நடுவில் அந்த புள்ளி இருக்கிற இடத்துல லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலராக சில காட்சிகள் வரும். இது கண்ணு வழியாக பார்க்குற காட்சி. அடுத்து நீங்கள் நாடி சுத்தி பண்ணியிருப்பீங்க. நாடி சுத்தி பண்ணிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்புகள்லாம் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் தண்டுவடை சுற்றி பண்ணுங்கள். தண்டுவடை சுற்றினா உங்களுக்கு தெரியும், நம்ம முதுகு தன்லேருந்து மனசை உச்சி வரைக்கும் கொண்டு இல்லை இது வரைக்கும் கூட கொண்டு வரலாம். பொதுவாக உச்சி வரைக்கும் கொண்டு பின்னாடி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தடவை உங்களால் மனசால் செய்ய முடியுமோ அந்த தண்டுவடை சுற்றியை பண்ணிக்கோங்க. நாடி சுற்றி பண்ணுங்கள், தண்டுவடை சுற்றி பண்ணுங்கள். அடுத்தது நிறைய பயிற்சிகள் இருக்குது. விளக்கு பயிற்சி இருக்குது. காலையில் எழுந்து அதிகாலை சூரியனை பார்க்குறது, இரவில் சந்திரனை பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து மனசை இங்கேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறுத்தி பழகினீங்கனாக்கா இந்த இடம் சூடாகும். இந்த இடம் சூடாகும். சூடானது பிறகு உங்களுக்கு ஒரு கரும் புகை மாதிரி வரும். இது எல்லாருக்கும் வந்திருக்காது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறத கேட்டு எனக்கு வரல, உனக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குது இல்லையா, அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். இப்போ இந்த இடம் இதாகணுன்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பயிற்சிகள் பண்ணணும். உங்களுக்கு உண்மையிலே இதில் ஆர்வம் இருக்கணும். சும்மா ஒப்புக்கெலாம் பண்ணாக்கா இதில் வந்து யாருக்கும் கிடைக்காது. எந்த ஒரு விஷயமே சும்மா இப்போ ஒரு ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க போகிறாங்கன்னா எல்லாரையுமே அதில் பல்ட்டி அடிக்க முடியாது. ஒரு சிலர் போயிட்டு லேசாக உடம்ப அப்படி இப்படி வளைச்சி நிகழ்ச்சிட்டு பண்ணின்னு கிடப்பாங்க. ஒரு சிலர் நான் உடம்ப வளைச்சி தலைகீழ நின்று பேலன்ஸ் பண்ணி முன்னாடி சாஞ்சி பின்னாடி சாஞ்சி பல்ட்டியில் அடிப்பாங்க. அவங்க வந்து உண்மையிலே அதில் ஆர்வம் இருந்ததுனாக்கா உண்மையிலே பயிற்சி பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. அதேமாரி கராத்தே கற்றுக்க போனாலும் எல்லாராலையும் பிளாக் பெல்ட் வாங்கிட முடியாது. ஒரு சிலர் போயிட்டு இந்த ஒயிட் பெல்ட் வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டு விட்டுருவாங்க. சில பேர் எல்லோ பெல்ட் வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டு விட்டுருவாங்க. சில பேர் ஆரஞ்சு பெல்ட் வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து க்ரீன் பெல்ட் வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டு விட்டுருவாங்க. இப்படி அதோடு வந்து நிறுத்திடுவாங்க. ஒரு சிலர் ப்ரௌன் பெல்ட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 இப்படி போயிட்டே இருப்பாங்க. இது அவங்க வந்து நல்ல பயிற்சி பண்ணி அதில் வந்து அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹார்டான வேலையெல்லாம் எதுவும் தேவைப்படாது. இங்கே உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே விஷயம் மனசு மட்டும்தான் தேவை பயிற்சிக்கு. வேறு எதுவுமே தேவையில்லை. உடம்பு நல்லா இருக்கணும், நாடிகள் சுத்தமாக இருக்கணும், நரம்பு மண்டலங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும், சக்கராக்களில் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு மனசை வந்து எப்பயும் புருவ மத்தியிலேயே நிறுத்தி பழகணும். மனசை எப்பயும் புருவ மத்தியிலே நிறுத்தி பழகணும். புருவத்தில் உணர்வு நல்லா கிடைச்ச பிறகு அதை மேலேயும் கீழே ஏற்றி இறக்கி பழகணும். அந்த உணர்வை புருவ மத்தியிலேருந்து மூலாதாரத்துக்கு கொண்டு போயிட்டு ஏற்றி இறக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து உச்சிக்கு கொண்டு போகணும். உச்சிக்கு மனசை கொண்டு போய் அங்கே நல்லா சுற்றி விட்டு அது உடம்பு ஃபுல்லாக பரவுறதா நீங்கள் வந்து உணரணும். இவ்வளோ பயிற்சிகள் இருக்குது. இதை வந்து தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒவ்வொரு அனுபவமாக வரும். அஸ்வினி முத்திரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஸ்வினி முத்திரைன்னா ஆசன வாயை சுருக்கி இறுக்கி பிடிக்கிறது. ஆசன வாயை சுருக்கி இறுக்கி பிடிச்சி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் அஸ்வினி முத்ரா. சுருக்கி இறுக்கி நிறுத்தினா அதுக்கு பேர் வந்து மூலபந்தம். ஆசன வாயை சுருக்கி இறுக்கி நிறுத்தினா அதுக்கு பேர் மூலபந்தம். அதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து அஸ்வினி முத்ரா. இதை ஒரு 10 வாட்டி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே நம்ம ஆசன வாய்க்கும் குறிக்கும் நடுவில் ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பை வந்து நீங்கள் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணி விடணும். ஏன்னா முக்கியமான பயிற்சி அதுதான். அதுக்கும் உச்சிக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. எல்லாம் தொடர்ந்து பண்ணால் தான் இதில் வெற்றி அடைய முடியும். ஒளி காட்சி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடாது, கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கக்கூடாது. அவங்க தான் இந்த கண்ணை வந்து அழுத்தி அந்த ஒளியை பார்க்கலாம். லேசாக அழுத்தம் குத்திங்கன்னா கண்ணில் நல்லா பளிச்சுன்னு அந்த ஒளி வந்து உங்களுக்கு தெரியும். சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறவங்க சுண்டு வரல காதுக்குள்ளே வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு சப்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சப்தமாக நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். இது இந்த ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கான பயிற்சிகள். உணர்வு வர வைக்கணும்னா மூக்கில் தட்டணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மூக்கில் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கண்ணில் வந்து உணர்வு கிடைக்கும். இது மாதிரி இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண். இந்த 3 பயிற்சி தான் வந்து நிறைய இடத்துல சொல்லித்தராங்க. நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண். அது கூட ஒரு சில இடத்துல இந்த பிடரிக்கண்ணை வந்து சொல்லித்தர மாட்டாங்க. நெற்றிக்கண்ணும் உச்சிக்கண்ணும் பற்றி பயிற்சி கொடுப்பாங்க. கிரியா யோகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பிடரிக்கண் பயிற்சியை கொடுக்குறாங்க. வேதாத்திரி மகரிஷியில் போனீங்கன்னா துரியாதீதம் அந்த மாதிரி வேறெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகள்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் ஒளியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்ணை லேசாக அழுத்தி பிடிக்கணும். திருப்பி சொல்கிறேன், கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கூடாது, கண்ணில் லென்ஸ் இருக்கக்கூடாது. அவங்க தான் இந்த பயிற்சியை பண்ணணும். கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கூடாது, கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கக்கூடாது. அவங்க தான் இந்த கண்ணை அழுத்தி பண்ணுற பயிற்சி பண்ணணும். ஒளி காட்சி ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு தெரியும்.
அப்படி ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் மனசை வந்து நிறுத்தி பழங்க, அவ்வளோதான். கண்ணில் அழுத்தாமல் புருவ மத்தியில் மனசை நிறுத்தி பழகுனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த புருவ பூட்டு திறந்து அது மூலயமா உங்களுக்கு காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பிடரிக்கண். பிடரிக்கண்ணுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அந்த நிறைய உங்களுக்கு வந்து அது சொன்னாலும் சில விஷயங்கள் புரியாது. ஆனாலும் விரலை வச்சு நீங்கள் பண்ணலாம், விரலை வச்சு அழித்து விடலாம். இன்னும் ஈஸியான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மனசால் நீங்கள் கற்பனை பண்ணணும். என்ன கற்பனை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மூக்கு இருக்கிற அம்மன்னு நினச்சிக்கணும். இந்த பிடரியில் அங்கே ஹோல்ஸ் இருக்குது, மூக்கு ஹோல்ஸ் மாதிரி அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். இந்த பிடரி வழியாக காற்றை இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். திருப்பி மூச்சு விடுற மாதிரி பிடரி வழியாக மூச்சு விடணும். அங்கே மூச்சு இழுக்க முடியாது, விட முடியாது. நீங்கள் வந்து பாவனை பண்ணணும். மனசால் அந்த இடத்துல மூச்சு இழுக்கிற மாதிரி பாவனை பண்ணணும், மூச்சை வெளியே விடுற மாதிரி பாவனை பண்ணணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உணர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பிடரிக்கண்ணை ஓப்பன் பண்ணுறது. அந்த பிடரிக்கண் ஓப்பன் ஆகும்போது நிறைய காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சியால் மட்டும்தான் இதெல்லாம் உணர முடியும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிரியா யோகா கிளாஸுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. கற்றுக்குங்க, செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.